ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் புனித வெள்ளி என்கிற நன்னாளை நாம் நினைவு கூறுகிறோம். புனித வெள்ளி நன்னாள் என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதை நினைவு கூறும்படியாய் இதை நாம் அனுசரித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் பலவிதமான அற்புதங்களை செய்தார். 33.5 ஆண்டுகளின் இறுதியில் அவர் சிலுவையில் அறையப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அறையப்பட்டது மாத்திரமல்லாமல் அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்குரியதான சாட்சி நாம் அனைவருடைய இல்லங்களிலும் இருக்கிறதான காலண்டர் சாட்சி கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகிறது. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது பேசினதான 7 வார்த்தைகளில் 2வது வார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 2வது வார்த்தை எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால் ரட்சிப்பு. அதற்குரியதான வசனத்தை நாம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். சிலுவையிலே அவர் அறையப்பட்ட பொழுது வலதுபுறமாக ஒருவனும் இடதுபுறமாக ஒருவனும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார். அதில் இருவரும் கள்ளனாய் இருந்தார்கள். அதில் ஒருவன் இந்த இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் அறியாதவர். இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்பதை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலுடைய கடைசி தருணத்தில் இயேசுவின் இடத்துல அவன் விண்ணப்பிக்கிற காரியம் இதுதான். நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் இயேசுவின் இடத்துல அவன் தன்னை ஒப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவராலே நித்திய ஜீவன் உண்டு என்பதை இந்த மனிதன் உணர்ந்து கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த கள்ளன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் இந்த சிலுவையில் அறிக்கையிடுகிறான். இந்த நாளில் ரட்சிப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு 6 காரியங்கள் இந்த ரட்சிப்பிலே அடங்கியிருக்கிறது. முதலாவது காரியம் பாவ மன்னிப்பு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதல். 2வது காரியம் சாபத்திலிருந்து விடுதலை. 3வது காரியம் சுகம். 4வது காரியம் கர்த்தருடைய பாதுகாப்பு. 5வது காரியம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். 6வது காரியம் நித்திய ஜீவன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இப்படி 6 காரியங்கள் காணப்பட வேண்டும். தன்னுடைய பாவங்களை உணர்ந்து ஒருவன் இயேசுவின் இடத்துல தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவருடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். பாவம் என்று சொன்னால் கடவுளுக்கு பிரியமில்லாமல் செய்கிற ஒவ்வொன்றும் பாவமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே குடிக்கிறவர்களை நம்ம பார்க்கிறோம். குடிக்கிற பாட்டில்கள் எழுதப்பட்டிருக்கிறது, குடியை கெடுக்கும், உடல் நலத்தை கெடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தவறு என்று தெரிந்தும் அதை குடிக்கிறார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் தவறு என்று தெரிந்தும் அதை நாம் செய்கிறோம். அது யாவும் பாவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அதே போல் அவராலே நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி வேணால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையில் நாம் யோசிக்காத வண்ணம் 2 காரியம். 1 பரலோகம், 2 நரகம். நரகம் மிகவும் கொடிய வேதனைக்குரியது, பரலோகம் மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்களோ
அவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறார்கள். இயேசு பாரப்பட்டு சிலுவையில் சொன்னதான காரியம், நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி ஒவ்வொருடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் இருந்து விடுவித்து ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நான் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து கட்டளிடுகிறார். ஒருவதும் கெட்டு போவது அவருக்கு சுத்தமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த வீடியோவை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அறிக்கையிடுகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலிருந்து இந்த இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை மன்னிங்க, என்னுடைய பாவங்களை மன்னிங்க, என்னை சாபத்திலிருந்து விடுவீங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். இயேசு தருகிறதான இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளவர்களாய் காணப்படும் பொழுது அவர் தருகிற நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. நம்முடைய வல்லமுள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.